இன்டர்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் மூணு டாபிக் நீங்க தெளிவா இருந்தால் போதும். அந்த 3 டாபிக்ல உள்ள சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் அதில் யூஸ் பண்ணப்பட்ட சின்ன சின்ன ஃபார்முலா, ஓகே, ஃபார்முலா எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ ரொம்பவே ஈஸியா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாளா நான் வந்து சாரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பல கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாகிறேன். ஸோ வந்து ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அப் டு டேட் வரைக்கும் உள்ள எல்லா டேட்டா இன்டர்பிரேஷனை பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் கேள்விகள் இருக்கு. கேள்வி வித்தியாசமா இருக்கே தவிர கான்செப்ட் அவன் மாற்றவே இல்லை இப்போ வரைக்கும். நான் வந்து இன்னைக்கு நான் சால்வ் பண்ண போற கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டினை வச்சு தான் நான் என்ன செய்ய போறேன், சால்வ் பண்ண போறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் டைம் மேபி நீங்க வந்து அட்டன் பண்ணிருக்கலாம். ஸோ அட்டன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் போடும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் டேட்டா இன்டர்பிரேஷனே இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ், ஆவரேஜ் அண்ட் ரேஷியோ. ஓகே, இந்த 3 விஷயமும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே ஈஸி. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்டேஜ்னா என்ன, யார் சொல்லுவோம்? வாட் இஸ் பர்சன்டேஜ்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த 3மே நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க தெரியாம கிராஸ் பண்ணி வந்திருக்கவே மாட்டீங்க. ஈவன் மோர் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த 3யுமே நீங்க இன்னும் லைஃப்ல யூஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஆனா அதுல சில விஷயங்கள் நம்ம வந்து ஆழமா பார்க்காம விட்டனால தான் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டஃபா இருக்கு. ரைட், இப்போ பர்சன்டேஜ்னா என்ன சொல்லுங்க பாப்போம். ஷைனி சொல்லலாமா? உங்களுக்கு என்னன்னு புரியுது, ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியலையா? சார் பர்சன்டேஜ் வந்து 100 வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். பட் எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியாது சார். நோ ப்ராப்ளம். வேற யார்? மெர்சி. Mercy, can you unmute yourself, please? Yes, sir. Okay. சொல்லுங்க பாப்போம். I hope எல்லாருக்குமே percentageனா என்னன்னு தெரியும். Yes, sir. It's but can't able to explain properly. Is it correct? Yes, sir. No problem. So நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. What is percentage means? சிம்பிள்ங்க. percentage பொறுத்த வரைக்கும் way of expressing a number as a fraction of 100 அவ்வளவுதான். அதாவது நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் 100க்கு என்னன்னு சொல்லிட்டேன்னா அதான் அந்த பெர்சென்ட்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அதாவது பெர்சென்ட் இருக்குல்ல, பெர்னா உங்களுக்கு என்ன தெரியும், சென்ட்னா 100 மீனிங் வரும். ஸோ அப்போ 100க்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன், அதாவது 100க்கு எவ்வளவு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதுதான் பெர்சன்டேஜ், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை நம்ம இந்த சிம்பிள்ல நம்ம என்ன பண்ணுவோம், மென்ஷன் பண்ணுவோம், பெர்சன்டேஜ் சிம்பிள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ இந்த பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம். Excuse me students, ஒரு 5 minutes. Okay, ஒரு 5 minutes நான் ரிட்டர்ன் வரேன். 5 minutes.
ஓகே ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணலாம். சாரி வெளியே போனதுக்கு. நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ இப்போ அதுதான் பர்சன்டேஜ். சரிங்களா? ஸோ 100க்கு கன்வெர்ட் பண்ண முடிகிற எல்லாமே பர்சன்டேஜ். ஓகே. இப்போ நான் 100க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என் கையில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதா விஷயம். சரி, இப்போ யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நீங்களாம் 10th வந்து மார்க் எடுத்திருப்பீங்க அப்படிதானே? ஸோ 10th வந்து அவுட் ஆஃப் 500 வந்து ஓவரால் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 400 நான் மார்க் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கிறோமே, அவுட் ஆஃப் 500. ஸோ இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேஷனோட பேசிக்ஸ். ஓகே. அந்த பேசிக்ஸ்ல சின்ன சின்ன நுணுக்கங்களை கவனிக்கணும். இது ஏன் வருது, எதுக்கு இப்படி வருது, ஏன் இப்படி பண்றோங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாம போனனாலதான், அந்த டைம்ல நம்ம கேட்காம போனனாலதான் இப்போ நம்ம மாட்டிக்கிறோம். சரிங்களா? இப்பவும் நீங்க என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். ஓகே ஓகே. இப்போ நான் இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும், நான் என்ன செய்யணும்? 400 divided by 500 into 100. Into 100. ஓகே. into 100. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். அப்படிதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி கேன்சல் பண்ணலாம். அண்ட் இது 1 அண்ட் இது 80. ஸோ அப்போ 80% அப்படின்னு வருது. ஸோ அப்போ 500க்கு நான் 400 மார்க் எடுத்தேன். என்னோட பர்சன்டேஜ் வந்து 80. இதுக்கு என்ன அர்த்தம்னா 100க்கு 80 எடுத்ததுக்கு சமம். ஓகே. இப்போ என் கேள்வி என்னன்னா, நீங்க எதுக்கு 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்க? இப்போ நான் அந்த இன்டெப்த் நாலேஜுக்குள்ள போறேன். ஏன் 100ஆல மல்டிப்ளை பண்ணணும்? சின்ன வயசுல இருந்து படிச்ச இது எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர் தான். சரிங்களா? இது நீங்க இப்போ இன்டு 100 கரெக்ட் தான். ஸோ கால்குலேஷன் படி 80% கரெக்ட் தான். என் கேள்வி, ஏன் ஒய் மல்டிப்ளை பை 100? இதுதான் என் கேள்வி. யார் சொல்லுவா? நான் தான் கேட்கணும் போல இருக்க. பேர் என்ன? குரு லதா. குரு லதா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமா? சார் சிம்பிளிஃபை பண்றதுக்கா சார்? என்னது மேம்? சிம்பிளிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றோம் சார். இல்ல, சிம்பிளிஃபை நான் பண்ணிட்டேன். அதாவது 0 கேன்சல் பண்ணதுக்கு பேர் தான் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ காம்ப்ளிகேஷனா இருக்க நம்பர்ஸை நான் 0 கேன்சல் பண்ணா இன்னும் கொஞ்சம் சின்னதாகுது. ஸோ எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு சின்ன நம்பர்ஸ் தானே ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் அதை தான் நான் சிம்பிளிஃபை பண்றேன். இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒய் மல்டிப்ளை 100 அதான் எனக்கு தெரியணும். சாரி சார், ஐ டோன்ட் நோ தி ஆன்சர். நோ ப்ராப்ளம். இப்போ என் கேள்விக்கு நீங்க பாருங்க. இப்போ இந்த கால்குலேஷன் மூலமா நான் தெரிய வருது என்னன்னா, 500க்கு 400 மார்க் எடுக்கிறதும் 100க்கு 80 மார்க் எடுக்கிறதும் ஈக்குவல் தான் அப்படிங்கறத சொல்லுது. இது கரெக்டா தப்பா? இது ரெண்டும் கரெக்டா தப்பா? 500க்கு நீங்க 400 எடுக்கிறதும் 100க்கு 80 எடுக்கிறதும் ஈக்குவல் தான். இஸ் இட் கரெக்ட் ஆர் நாட்? எஸ் சார். எஸ். ஓகே, வெரி குட். இப்போ ஏங்க 100 மல்டிப்ளை ஆகுதுங்கறத நான் சொல்றேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த பெர்சன்டேஜ் ஆஃப் திஸ் மார்க். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா, என்ன நடக்குங்க, ஏன் மல்டிப்ளை 100 வந்து? ஸோ நான் 500க்கு 400 எடுத்திருக்கேன். எனக்கு 100க்கு எவ்வளவுன்னு தெரியணும். அதான் பெர்சன்டேஜ். ஸோ 100க்கு எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. பொதுவாக நம்ம தெரியாத நம்பர் என்னன்னு வச்சிருப்போம்? சின்ன வயசுல கால்குலேஷன் படி தெரியாத நம்பர் என்ன வச்சிருப்போம்? எக்ஸ் ன்னு போடுவோம். எக்ஸ். வெரி குட், எக்ஸ். ஸோ இப்போ இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸ், ஸோ நான் வந்து எக்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். எக்ஸுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற இந்த 100, இந்த 100 டிவிஷன்ல இருக்கு. ஸோ இந்த 100 நான் அந்த பக்கம் கொண்டு போனா எப்படி கொண்டு போகணும்? டிவிஷன்ல இருக்கிற 100 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனா நான் எப்படி கொண்டு போகணும்? இஸ் இட் மல்டிப்ளை சார்? எஸ். ஸோ அப்போ ஆல்ரெடி இங்க இருக்கிற ஃபிராக்ஷன் கூட நீங்க இந்த டிவைட் பை 100 நான் அந்த பக்கம் கொண்டு போது மல்டிப்ளை பை 100 வருது. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தேவைப்படுற இந்த எக்ஸ் கிடைச்சிரும். அதனாலதான் இன்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த இதுவும் ஒண்ணுன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது புரியும். அப்புறம் தான் அங்க இருந்து ஏன் இந்த இன்டு 100 வந்ததுங்கிறது புரியும். இப்ப புரியுதா? ஸோ அதனாலதான் சிம்பிளா என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஃபிராக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஃபிராக்ஷனை வந்து
பர்சன்டேஜா மாத்தினா இன்டூ 100 சிம்பிளா சொல்லிடும். ஆனா அது ஏன் எதுக்குங்கிற காரணம் நமக்கு தெரிஞ்சாதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இது பேசிக் தான். இப்போ உங்க கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ்ல கேள்விகள் எப்படி இருக்கும்னா, ரெண்டு விதமான கேள்வி கேட்பான். அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, சோ இதான் நான் சொன்னேன், இதான் அந்த ஃபார்முலா. கீழ வந்து ஹோல்னா டோட்டல் மார்க், அதான் நம்ம 500 போட்டோம். பார்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்த மார்க் 400 × 100. அவ்வளவுதான். சோ அதுதான் நம்மளோட பர்சன்டேஜ். சரி, ஓகே. இப்போ ரெண்டு கேள்வி கேட்பான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஒன்னு கேட்பான், அடுத்து டிக்ரீசிங் பர்சன்டேஜ் அப்படின்னு ஒன்னு கேட்பான். ஓகே, அது என்ன இன்க்ரீசிங் பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் போட்டு நெக்ஸ்ட் இயர் அவனுக்கு 40,000 ரூபாய் மாறுதுன்னு வச்சுக்கிறோம். இஸ் திஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? இன்க்ரீசிங். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு உனக்கு? 10,000 ரூபாய். இது அமௌண்ட்ல சொல்லிட்டீங்க. ஓகே, சோ அமௌண்ட்ல சொல்லிட்டீங்க. பொதுவா ஹைக் வந்து salary ஹைக் வந்து எப்படி போடுவாங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸ் தான் போடுவாங்க. So if you are working people, you know the formula. Okay, so percentage-க்கு வந்து person increase, அதாவது ஹைக் salary ஹைக் வந்து percentage வைஸ் தான் போடுவாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, 30,000 ல இருந்து 40,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10,000. எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா நம்மளால? எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? சோ அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ இதே கேள்வி நான் அடுத்த வேற மாதிரி கேக்குறேன். ஓகே, ஓகே. இப்போ டிக்ரீசிங் பர்சன்டேஜ் நான் வரேன். இப்போ உதாரணத்துக்கு தங்க விலை வந்து 9,000 இருக்கு. திடீர்னு ஒரு அதிசயம் நடந்து அது 8,000 மாறிடுதுன்னு வச்சுக்கிறோம். சோ இஸ் திஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? டிக்ரீசிங். எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? 1,000. சோ இங்கேயும் அதே கேள்விதான். எனக்கு 1000 ரூபாய் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா அது தெரியாது நமக்கு. சரிங்களா? சோ அதுக்கான ஷார்ட் ட்ரிக் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கான ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வரக்கூடிய இல்ல எல்லா கொஸ்டின்ஸ்லயும் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் பர்சன்டேஜ் ஒரு கொஸ்டினாவது இருக்கும். அதுக்கு இந்த ஃபார்முலா தெரியாம உங்களால சால்வ் பண்ணவே முடியாது. சோ இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னா, சோ நமக்கு எப்பவுமே ரெண்டு வேல்யூ இருக்கும், அப்படிதானே? சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது. அது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். சோ எனக்கு மொத்தத்துல ரெண்டு வேல்யூ கிடைக்கும், ரைட்டா? சோ அப்ப ரெண்டு வேல்யூல ஒன்னு பெருசா இருக்கும், இன்னொன்னு சிறுசா இருக்கும். சோ இதுதான் எப்பவுமே யதார்த்தம். ஓகே, சோ ஃபார்முலா என்னன்னா, லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ into 100. so இதான் ஃபார்முலா. ஓகேவா? இன்க்ரீசிங் பர்சன்டேஜ்க்கு லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ into 100 இதான் ஃபார்முலா. உதாரணத்துக்கு இங்க நம்ம பார்ப்போமே, இப்போ 30,000 சம்பளம் 40,000 ஆயிருக்கு அப்படின்னா லார்ஜ் வேல்யூ என்னது? 40,000. ஸ்மால் வேல்யூ என்னது? 30,000 டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ என்னது? நமக்கு 30,000 into 100. சோ இது வந்து இது என்னது? மைனஸ் பண்ணா 10,000. சோ இப்போ 10,000 டிவைடட் பை 30,000 into 100. சோ கேன்சல் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். சோ கேன்சல் பண்ணலாம், இந்த ரெண்டு ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். சோ அப்ப ரிமைனிங் இருக்குது 100/3. சோ 100/3னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 33.3% அர்த்தம். சோ அப்போ உங்களுக்கு அமௌண்டா சொல்ல போனா 10,000 கூடி இருக்கு. ஹைக், அதாவது பர்சன்டேஜ் வைஸ் ஹைக் பாத்தீங்கன்னா 33% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்றோம். சோ இப்படிதான் இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். சோ அப்ப இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ into 100. சோ இதே விஷயத்தை நான் இங்க பண்றேன், சரியா? சோ டிக்ரீசிங் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். சேம் ஃபார்முலா தான், டிக்ரீசிங் பர்சன்டேஜ் is equal to same large value minus small value divided by large value into 100. இதான் அந்த ஃபார்முலா. சரி, இப்போ நீங்க இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கு என்ன டிஃபரண்ட் பாருங்களேன். இன்க்ரீசிங் பர்சன்டேஜோட ஃபார்முலாவை நல்லா பாத்துக்கோங்க. ஆக்சுவலி எழுதிருப்பீங்க,
ரைட்டா? டிக்ரீசிங் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா பாருங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? விஷுவலா என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? இன்க்ரீசிங்ல நம்ம ஸ்மால் வேல்யூ வச்சு இது பண்றோம். அவ்வளவுதான். டிக்ரீசிங்ல லார்ஜ் வேல்யூ கீழ இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி நியூமரேட்டர் ஒரே விஷயம் தான். லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ தான். நீங்க இன்டு 100 தான் போட போறீங்க. ரைட்டா? சோ கீழ வந்து டிக்ரீசிங்கா இருந்தா கீழ லார்ஜ் வேல்யூ வரும், இன்க்ரீசிங்கா இருந்தா ஸ்மால் வேல்யூ வரும். இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒரு வித்தியாசமும் கிடையாது. சரி, அப்ப பாப்போம். இங்க வந்து 9000 minus 8000 divided by large value 9000 into 100. Okay, so இது 1000 அப்போ 1000 divided by 9000 into 100. So இங்க 2 0 cancel ஆயிரும், இங்க ஒரு 0 ஒரு 0 cancel ஆயிரும். அப்ப 100 divided by 9, 100 divided by 9 னா approximately 11.1%. அப்போ உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 11.1% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் வைஸ்ல சொல்றோம். ஓகே, சோ பெர்சன்டேஜ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து உண்மையிலே கூடி இருக்கா, போன வருஷத்தோட டேட்டா எடுத்து பார்ப்பாங்க, இந்த வருஷத்தோட டேட்டா எடுத்து பார்ப்பாங்க. அப்போ எப்படி கூடி இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரிசனுக்கு பெர்சன்டேஜ் வச்சு தான் நீங்க அக்யூரேட்டா சொல்ல முடியும். சோ அதனால பெர்சன்டேஜ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், நாட் ஓன்லி ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் பட் ஆல்சோ ஃபார் இன் யுவர் லைஃப். சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது நான் சொல்லியிருக்கேன் ஆவரேஜ். சோ இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புறேன். ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுதா? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். பொதுவா ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரேமலதா சொல்லலாமே. Premlata, are you here? Yes, sir. Okay. Gurulata. Gurulata. Okay, right, okay. சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆவரேஜான ஃபார்முலா நான் போட்டிருக்கேன். இப்போ அதை பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா? If you understand this formula, please explain me. Very very simple formula. Total. சொல்லுங்க. Total number of. Sir, total. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் in a list of numbers கொடுத்துருக்காங்கன்னா அதில் டோட்டல் நம்பர்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கு கவுண்டிங் வந்து கீழே போட்டு மேலே வந்து சொன்ன மாதிரி ஒரு 10 நம்பர்ஸ் வரிசையா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 10 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் அவனோட ஆவரேஜ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. ரைட், இதுல ரொம்ப போக விரும்பல. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ரேஷியோ. இந்த ரேஷியோ பத்தி யாருக்கு தெரியும்? இப்போ நான் இங்கே ஒன்று போட்டிருக்கேன். A ratio is a comparison between two quantities of things. அதாவது ரெண்டு விஷயத்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ரெண்டு நம்பர்ஸை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா that is called ratio. ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, there are 3 triangles and 2 squares. அப்போ நான் 3 triangles கொடுத்துருக்கேன், 2 ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். ரைட்டா? இது எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு தெரியும், 3:2 அப்படின்னு எழுதிருக்கோமா? ஸோ திஸ் இஸ் கால்டு is2 சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் நம்புறேன். ஸோ 3:2 அல்லது 3:2 சொல்லலாம், அல்லது 3/2 சொல்லலாம். ஸோ இந்த மூணு ஒரே மீனிங் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ கம்பேரிசன். ஓகே, இப்போ என் அடுத்த கேள்வி என்னன்னா, இங்க 6 இருக்குன்னு வச்சுக்கிறோம், இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் வேணா எக்ஸ்ட்ராவா வேணா வரையறேன். இப்போ ரேஷியோ யார் சொல்லுவா? What is the ratio of this example? New example. 3:2 தான். எப்படி? Very good. Exact answer. How it comes? Because both can be multiplied by 2. Sorry madam, கேட்க மாட்டேங்குது. Hello? Because both the numbers can be multiplied by 2. Both the numbers can be multiplied by 2. Okay. You clearly say the answer 3:2. How it comes? That is my exact question. Because I don't give 6, I don't give 3 and 2, but I give only 6 and 4. But how can you say 3:2?
யார் சொல்லுவா? ரேஷியோல எப்பவுமே நம்ம ஹோல் நம்பரா போட மாட்டோம்ல சார். வந்து மல்டிபிள் ஆகுது, இப்போ 2 ஆல மல்டிப்ளை ஆகுதுன்னா பின்ன நம்ம கட் பண்ணி அதோட ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுப்போம். அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் ஆக்சுவலி இத ரேஷியோவா எழுதணும்னா நான் எப்படி எழுதலாம்? 6/4 எழுதலாம். இதுதானே 6:4 which means 6/4. 6/4 வேணா கேன்சல் பண்ணினா இங்க 3/2 தான் திருப்பியும் வரும். அப்ப என் கேள்வி 6/4ம் 3/2ம் ஒண்ணா? ரெண்டும் நடுவுல ஈக்குவல் போடலாமா? அதுக்கும் 3:2 தான் வருது, இதுக்கும் 3:2 வருது. அப்ப இந்த ரெண்டு ஒண்ணா? போடலாம் தானே சார்? போடலாம், கண்டிப்பா போடலாம். சரிங்களா? இது எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேக் இருக்கு, அந்த கேக்கை வெட்டி நான் கேக்கை பாதியா 2 துண்டா வெட்டுறேன். ஒரு துண்டு உங்கள்ட்ட கொடுத்துறேன், ஒரு துண்டை நான் வச்சுக்கிறேன். அப்போ உங்கள்ட்ட ஹாஃப் இருக்கு, எனக்கு ஹாஃப் இருக்கு. கரெக்டா தப்பா? ரைட். இப்போ அதே கேக்க 4 துண்டா வெட்டுறேன், நான் 2 வச்சுக்கிறேன், நீங்க 2 வச்சுக்கிறீங்க. அதே துண்டு 6ஆ வெட்டி நான் 3 நீங்க 3 வச்சுக்கிறீங்க. இது எல்லாமே ஒண்ணுதானா? எஸ் சார். எஸ். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்பர்ஸ் வந்து கூட கூட கூடனாலும் அந்த ரேஷியோ என்னதான் ஒண்ணுதான். உங்களுக்கு ரேஷியோங்கிறது இப்ப என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நம்ம லேப்டாப் போனோட ரேஷியோ பொதுவா வந்து ஒரு வீடியோட ரேஷியோ வந்து 16:9 இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க, உங்க கேமராவோட செட்டிங்ஸ்ல பாத்திருப்பீங்க. இந்த 16:9ங்கிறது தான் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டாண்டர்டான ரேஷியோ. இந்த ரேஷியோல நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா அது லேப்டாப்புக்கும் ஃபிட் ஆகும், டேபுக்கும் ஃபிட் ஆகும், போனுக்கும் ஃபிட் ஆகும், ஈவன் தியேட்டர்ஸ் கூட ஃபிட் ஆகும். தியேட்டர் உள்ள பிக் ஸ்கிரீன் கூட அது ஃபிட் ஆகும். அது காரணம் எல்லாமே சேம் ரேஷியோ தான். பார்க்க தான் பெருசு பெருசா தெரியுமே தவிர சேம் ரேஷியோங்கிறனால எக்ஸாக்டா அந்த ஸ்கிரீன்ல அது உட்காந்துருக்கும். ஸோ திஸ் இஸ் இதுதான் அதனோட வழக்கு. ஓகேவா? சரி, ஓகே, ரைட். சரி, மெயின் மேட்டருக்கு வந்துருவோம். என்னது இந்த கொஸ்டின்? ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024ல இது கிட்டத்தட்ட ஒரு அதான் போன செப்டம்பர்ல கேட்ட கொஸ்டின், நியர்லி ஒரு 10 months முன்னாடி கேட்ட கொஸ்டின், மார்னிங் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின், கடைசியில் எக்ஸாம் நடந்துச்சு கேட்ட கொஸ்டின். ரைட்டா? இது வந்து நீங்க பாருங்க, இந்த கொஸ்டின் இப்போ லேட்டஸ்டா கேட்ட கொஸ்டின்லயே அவன் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான். ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. The following table represent the percentage expenditure after annual income of 6 persons A to F on 6 different items, namely food, rent, transport, class, entertainment and miscellaneous. ஸோ வந்து இது வந்து ஒவ்வொரு பர்சன், ஏங்கிற பர்சன், பிங்கிற பர்சன், சிங்கிற பர்சன், ஓவரால் பர்சன். ஸோ இவன் வந்து அவனோட ஆனுவல் இன்கம்மை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் ஆனுவல் இன்கம் எவ்வளோ வருது, அதில் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபுட்டுக்கு நான் எத்தனை பர்சன்டேஜ் செலவழிக்கிறேன், ரெண்ட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கிறேன், டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கிறேன், கிளாத்து, என்டர்டைன்மெண்ட், மிஸ்செலேனியஸ், இது எல்லாத்துக்கும் எவ்வளோ செலவழிக்கிறேன் அப்படிங்கிறத அவன் பிரிச்சு வச்சிருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும் A to F வரைக்கும் 6 members பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் நான் ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு, சரிங்களா? ஆனால் இப்போ எல்லாருமே கையில் பேப்பர் பென் எடுத்து வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் தான் சால்வ் பண்ண போறீங்க. பட் ஐ வில் ஹெல்ப் யூ, டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்குன்னா, if the annual income of B and C, அதாவது இவரோட annual income of B and C are 4,32,000, 5,28,000 respectively. B க்கு வந்து 4,32,000 and C க்கு வந்து 5,28,000 அவரோட annual income இருக்குது. ஓகே, இது வந்து கொடுத்த டேட்டா. இது வந்து கேள்வி என்ன? Then what is the difference between the amount spent by them on transport? சரி, இப்போ மேத்தமெட்டிக்கலா டிஃபரன்ஸ்னா என்ன மீனிங் உங்களுக்கு புரியணும். மேபி தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் கேட்குறேன். டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம் மேத்தமெட்டிக்ஸ்ல? யார் சொல்றான்னு பார்ப்போம். டிஃபரன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு மேத்தமெட்டிக்கலா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? யாருக்குமே தெரியலையா? உண்மையிலே தெரியலையா? ஷைனி சொல்லுங்க பாப்போம். எக்ஸாக்ட்டா தெரியல சார். பட் டிஃபரன்ஸ் எவ்வளவு அவங்க ரெண்டு பேருக்குள்ள. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, எனக்கு சம்பளம் 10,000,
உங்களுக்கு சம்பளம் 8000. நம்ம 2 பேருக்கு எவ்வளவு வித்தியாசம்? ஷைனி நீங்க தான் சொல்லணும். சார் உங்களுக்கு எவ்வளவு சொன்னீங்க? எனக்கு 10000 ரூபாய் சம்பளம், உங்களுக்கு 8000 ரூபாய் சம்பளம். நம்ம 2 பேருக்கு எவ்வளவு வித்தியாசம்? 2000. எதை வச்சு 2000 சொல்றீங்க? என்ன பண்ணீங்க உங்களுக்கு 2000 வந்துச்சு? மைனஸ் தான் சார். அப்ப டிஃபரன்ஸ் தான் என்ன அர்த்தங்க? மைனஸ். ஓகே. அப்போ நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே தெரியுது. உங்களுக்கு லேசா ஸ்டிமுலேட் பண்ணணும் உங்க எல்லாரையுமே. ஓகே? சோ அப்ப டிஃபரன்ஸ் வந்துட்டாலே உங்க மைண்ட்ல வர வேண்டிய விஷயம் வந்து மைனஸ். அப்ப மைனஸ்னா எனக்கு 2 விஷயம் வேணும் அப்படிதானே? 2 விஷயம் இல்லாமல் மைனஸ் பண்ண முடியாது. அந்த 2 விஷயம் நீங்க என்ன கேட்டிருக்குங்கிறத ஷைனி நீங்க கரெக்டா சொல்லுங்க. இப்ப 10000 8000 இருந்தா மட்டும் தான் 2000ங்கிற ஆன்சர் வரும். அந்த மாதிரி இங்க 2 விஷயம் கொடுத்துருக்கு. இந்த क्वेश्चनலயா சார்? இந்த क्वेश्चनல தான் நான் கேக்குறேன். ஆக்சுவலி பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்கு. இவங்களுக்குள்ள B குள்ளது வந்து 22.6%. ஓகே இப்போ நான் கதைக்கு வரேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பத்தி தான் பேசுறாங்க. சோ B யோட டிரான்ஸ்போர்ட் வந்து இதா இருக்கு. B யோட டிரான்ஸ்போர்ட் வந்து 22.6, C யோட டிரான்ஸ்போர்ட் வந்து 14.8. அப்படிதானே? எஸ் சார். சோ டிஃபரன்ஸ்னா அப்ப என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க. இவங்க 2 பேருக்குள்ள அந்த வித்தியாசம் தான் சார். என்ன எதுல வித்தியாசம்? டிரான்ஸ்போர்ட்ல அவங்க செலவு பண்ண. சரி இப்போ ஏன் கேள்வி பிங்கிற பர்சன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு செலவழிச்சான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ உதாரணத்துக்கு பிங்கிற பர்சன் வந்து இப்ப நான் நம்ம கதைக்கே வரேன். இப்ப பிங்கிற பர்சன் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 5000 செலவழிச்சிருக்கான், சிங்கிற பர்சன் ஒரு 7000 ரூபாய் செலவழிச்சிருக்கான். அப்படின்னா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க 2000 ரூபாய் 2 பேருக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இங்க அது கொடுத்துருக்கா கொடுக்கல அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த பெர்சன்டேஜை நம்ம வந்து நம்பர்ஸா மாத்தணும். மாத்துங்க அப்ப எல்லாரும் மாத்துங்க. எப்படி மாத்தணுங்கிற டெக்னிக் நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன். சோ அப்ப நீங்க அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க பி எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் செலவழிச்சிருக்கான், சி எவ்வளவு செலவழிச்சிருக்கான் கண்டுபிடிச்சீங்கன்னா மத்தபடி ஆன்சர் தானா வந்துடும். எங்க செய்யுங்க பாப்போம். சோ நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? எனக்கு அவனோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு நான் சொல்லிட்டேன். 2 பேரோட ஆனுவல் இன்கம் நான் சொல்லிட்டேன். இந்த 2 பேரும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் செலவழிக்கிறாங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ரைட்டா? சோ இந்த 2 பேரும் எக்ஸாக்டா என்ன அமௌண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவழிச்சிருக்காங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்சர் வந்துடும். இந்த 2 டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கண்டுபிடிக்க பார்ப்போம். யூ கேன் டேக் 5 minutes. பிகாஸ் வரிசை நிறைய சம் இருக்கு. ஏன்னா ஒரு மினிமம் 4 to 5 சம்ஸ் வரும் ஒரு டேட்டா அனலிசிஸ் எடுத்தோம்னா, ஒரு क्वेश्चனை சால்வ் பண்ணணும்னா. ஸோ அதனால ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. மேபி கால்குலேட்டர் கூட கையில் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு அந்த மெத்தட் தெரியுதாங்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் கூட நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம்.
சார் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியல சார். எப்படி பண்ணணும்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ நான் அந்த லாஜிக்கை நான் கரெக்டாக சொல்றேன், நீங்க கேளுங்க, எல்லாருமே கேளுங்க. இப்போ சிம்பிளா என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். யார் சொன்னா ஐ எம் சோ ஹாப்பி? ஃபர்ஸ்ட் யார் சொன்னா அது தெரியலன்னு சொன்னது? ஷைனி சார். ஆக்சுவலி ஒரு விஷயத்த தெரியலன்னு ஒத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். தெரியலன்னு நம்ம ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அடுத்த ஸ்டெப் போக முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தடையை நீங்க உடைக்கணும். ரைட், ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ நீங்க தான் சொல்லணும் எனக்கு. இந்த 22.6 அதாவது 22.6% என்ன அர்த்தம்? பி அப்படிங்கிற பர்சன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 22.6% செலவழிச்சிருக்கான் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? 100க்கு 22.6 அதான் அர்த்தம். எஸ் சார். 100க்கு 22.6 வந்து செலவழிச்சிருக்கான். அவனோட டோட்டல் வருமானம் 4,32,000. அதுக்கு அவன் எவ்வளவு செலவழிச்சிருக்காங்கிறத எனக்கு தெரியாது, அதனால அது எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். நான் இந்த 432 வந்து இங்க போகணும். ஸோ அப்போ அந்த எக்ஸ் வேணும்னா 22.6 டிவைட் பை 100 இன்ட்டு 432,000. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறது 22.6 இன்ட்டு 4320. ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 97,632. நான் வந்து மல்டிப்ளை பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ இதே மாதிரி இது வந்து பிக்கு, இது வந்து பிக்கு இப்படி வருது. இதே மாதிரி நான் வந்து சிக்கு வந்து எவ்வளவு செலவழிக்கிறேன்? 14.8% செலவழிக்கிறேன். அப்போ கரெக்டா அந்த இதை போட்டுக்கிறேன். 14.8 டிவைட் பை 100 இந்த அவனோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு? 5,20,000. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்றோம், இங்க ரெண்டையும் கேன்சல் பண்றோம். ரிமைனிங் இருக்கிறது 14.8 இன்டூ 5280. இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 78144. ஓகேவா? சரி, இப்போ நான் கிட்டத்தட்ட முக்காவாசி நேரம் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பாப்போம். இது மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. அப்போ இதையும் மைனஸ் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19488. எங்க இருக்கு 19488? இந்த ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நான் சொன்னேன், இந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல உங்களை போட முடிஞ்சதுன்னா உங்களால எப்பேற்பட்ட சமயம் சால்வ் பண்ண முடியும். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதுல்ல? 100க்கு 22.6ன்னா 432 lakhs 4.32 lakhsக்கு எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். அதான் எக்ஸ். அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கீழே உள்ள இந்த விஷயம் அங்க போகுது, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். வெரி குட். சரி, அப்படியே செகண்ட் கொஸ்டின் போக பார்ப்போம். நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ரைட். If the amount of money spent on food by C and D is 1,144,000 and 1,728,000. என்ன சொல்றாங்கன்னா சியும் டியும் வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்ண அமௌண்ட் 1,44,000 ரூபாய் அண்ட் 1,72,200 ரூபாய் இவ்வளவு செலவழிச்சிருக்காங்க ஃபுட்டுக்கு. சி வந்து இது, டி வந்து இது ரெஸ்பெக்டிவ்லி. The annual income is dash percentage of annual income D அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஆனுவல் இன்கம் ஆஃப் சி ஒரு வார்த்தை வருது, ஆனுவல் இன்கம் ஆஃப் டிங்கிற வார்த்தை வருது, நடுவில் பர்சன்டேஜ் வருது. ஓகேவா? ஸோ இதை என்ன செய்யணும்னா நீங்க ஆனுவல் இன்கம் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனுவல் இன்கம் டி எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்குமான பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படியே பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் சொன்னேன்ல 400 டிவைட் பை 500 இன்ட்டு 100ன்னு போட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி சி பை டி இன்ட்டு 100 போட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இப்போ இதுதான் வந்து மெத்தடு. இப்போ கேள்வி என்னன்னா ஆனுவல் இன்கம் எவ்வளவுங்கிறத எப்படி கண்டுபிடிக்க சொல்லுங்க பாப்போம். உங்க கையில கொடுத்த டேட்டா பாருங்க. சி அப்படிங்கிறவன் ஃபுட்டுக்கு 24% என்ன பண்றான்? ஸ்பெண்ட் பண்றான். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 24% என்ன அர்த்தம்?
யாரா சொல்லுங்க பாப்போம். அந்த 24% என்ன அர்த்தம்? 100க்கு 24%. 100க்கு 24 ரூபா செலவழிக்கிறான். அந்த 24 ரூபா அப்படிங்கிறது தான் இந்த 1,44,000 ரூபா. அது புரியுதா புரியலையா? அது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க எனக்கு. நம்ம ரெண்டு கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க முடியுதுல? அந்த 24% தான் உங்களுக்கு இந்த 1,44,000 ரூபா. இந்த டேட்டாவை வச்சு நீங்க எப்படி வந்து ஆனுவல் இன்கம் கண்டுபிடிப்பீங்க? இப்போ அதுதான் இங்க சேலஞ்சிங்கான விஷயம். அது எப்படி கண்டுபிடிக்கும் நான் சொல்றேன். இப்போ எனக்கு ஆனுவல் இன்கம் தெரியாது. இப்போ நான் ஃபார் சிக்கு மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்கிறேன். ஆனுவல் இன்கம் தெரியாது. ஆனுவல் இன்கம் எனக்கு தெரியாது என்னன்னு வச்சுப்போம் நம்ம எக்ஸ். அதாவது 24% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144,000. இது புரியுதா புரியல இந்த லைன்? இந்த லைன் யாருக்கும் புரிஞ்சது புரியலன்னா சொல்லுங்க, நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். 24% ஆஃப் எக்ஸ், அது எக்ஸ்ங்கிறது டோட்டல் இன்கம், ஆனுவல் இன்கம். அதாவது ஆனுவல் இன்கம்ல 24% அப்படிங்கிறது தான் இந்த 144,000, 1,44,000. இது புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரியுது சார். சரி, ரைட், ஓகே. ஓகே. இப்போ இந்த ஆன்சர் அவன் எப்படி கொண்டு வந்திருப்பான் அப்படின்னா 100க்கு 24 ரூபான்னா ஆனுவல் இன்கம்க்கு எவ்வளவு அப்படின்னு மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு இந்த 144,000 கிடைக்கும். இது புரியுதா? எஸ் சார். புரியுது. இப்போ இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். 24,100 into 144,000 கீழ உள்ள 100 மேல போயிடும். மேல உள்ள 24 கீழ வந்துரும். கரெக்ட்டா தப்பா? மேல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். சோ அது டிவிஷன்ல கீழ வந்துருது. கீழ இருக்குன்னா என்ன அர்த்தம்? டிவிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அது மேல வந்துருது. புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். பொதுவா வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போகும்போது அப்படி உல்டாவா கொண்டு போகணும். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ், மல்டிப்ளை டிவிஷன், டிவிஷன்ல மல்டிப்ளிகேஷன். ஸோ இதை சால்வ் பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இதை வந்து நான் சால்வ் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 6 lakhs. அதாவது இது 1ன்னு வரும். ஸோ இது வந்து 6ன்னு வரும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் போட்டிங்கன்னா 6 lakhs வரும். அப்போ சியோட ஆனுவல் இன்கம் வந்து 6 lakhs கண்டுபிடிச்சேன். நீங்கள் எழுதிடுவோம். சிக்கு வந்து 6 lakhs. சரி, இப்போ இதே மாதிரி நான் டிக்கு கண்டுபிடிக்கிறேன். ஃபார் டி ஆனுவல் இன்கம். சரிங்களா? அதுவும் நான் அதே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இங்கே எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க பார்ப்போம். டிக்கு 18%. ஸோ அப்போ 18% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எவ்வளவு? இங்கே வந்து 1,72,800. இங்கே எல்லாம் வேல்யூலாம் மாறும். ஸோ இங்கே அதே 18/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,72,800. இந்த கால்குலேஷன் அப்படியே மாறும். சேம் தான், ரொம்ப கிடையாது. 172,800 இன்ட்டு 100 டிவைட் பை 18. ஸோ இதனோட ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 9,60,000 ரூபா. ஸோ இவனுக்கு வந்து 9,60,000 ரூபா. ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும்? பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். பர்சன்டேஜ் அர்த்தம் கீழே இருக்கிறதுல பெருசானது 9640, மேலே 6 lakhs, அதாவது சின்னது. ஸோ சின்னதை மேலே போட்டுருங்க. 6 lakhs. பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணால் இன்ட்டு 100, அவ்வளோதான். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணுங்க. இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 62.5 கிடைக்கும். ஸோ அதான் ஆன்சர். இருக்கு. ஐ ஹோப் நீங்கள் கால்குலேஷன் போட்டுருவீங்க. கொஞ்சம் திணறையாவது கொஞ்சம் டைம் எடுத்தாவது போட்டுருவீங்க. பட் வந்து என்ன செய்யணும்னா இந்த ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கணும். இனிஷியலாக உள்ள ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் என்ன. இது புரிஞ்சுதா இல்லை இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்? சார் ஒன்ஸ் அகைன் சொல்றீங்களா சார்? சொல்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். எந்த பிளேஸ்ல தான் டவுட் ஆகுது உங்களுக்கு? சார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த 144,000 இருக்கு இல்லைங்க சார்? ஆமா. அது வந்து பெர்சன்டேஜாவே அந்த இதை கொடுத்துருக்காங்க சார். நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இன்கம் தான் கண்டுபிடிக்கணுமா சார்? இன்கம் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா இங்க பாருங்க. ஒரே நிமிஷம். நான் வரேன். ஒரே நிமிஷம். நான் திருப்பி ஃபர்ஸ்ட் வரேன்.
ஸோ இது வந்து ஐடியா என்னன்னா, நீங்க வந்து அதாவது சிங்கிறவன் ஃபுட்டுக்கு எவ்வளோ ரூபா செலவழிச்சிருக்காங்கிறதா கேள்வியில கொடுத்த டேட்டா. ஆனா நமக்கு ஆல்ரெடி இருக்க டேட்டா என்னன்னா, சிங்கிறவன் ஃபுட்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் செலவழிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு ஒண்ணு தானே அர்த்தம். ஓ புரியுதா உங்களுக்கு? சோ இங்க வந்து வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தான் வேற. இங்க வந்து அமௌண்டா சொல்லிட்டான், இங்க பர்சன்டேஜா சொல்லிட்டான். ஆனா இந்த ரெண்டையும் பேசுறதுக்கு உங்களுக்கு ஆனுவல் இன்கம் வேணும். ரைட்டா? அந்த ஆனுவல் இன்கம் தான் கண்டுபிடிக்கணும். சோ அதனால தான் சொன்னேன் 24% ஆஃப் எக்ஸ். அந்த ஆனுவல் இன்கம் தெரியாது. இந்த ஆனுவல் இன்கம் டோட்டல்ல எனக்கு 24% அப்படிங்கிறது தான் 144,000. ஸோ அதுல இருந்து நான் ப்ரொசீட் பண்றேன். 24 into x by 100 சாரி 25 by 100 into x is equal to 144,000. அண்ட் இந்த x கண்டுபிடிக்கணும்னா இது அப்படியே அந்த பக்கம் தூக்கி எறியணும். எப்படி தூக்கி எறியணும்? 144,000 கீழே இருக்கிற 100 மேல போயிடும், மேல இருக்கிற 24 கீழே வந்துடும். ஸோ ஃபைனல் கால்குலேஷன் ஒரு ஆன்சர் வருது 6 lakhs. சேம் மெத்தட் தான் டிக்கும் நீங்க சொல்றீங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? சரி சார். ஓகே சூப்பர். அப்படி புரியுற வரைக்கும் நான் எந்த தடவை கேளுங்க, நோ ப்ராப்ளம். நான் எப்பவுமே சொல்றேன், நீங்க ஒண்ணு படிச்சாலும் உருப்படியா தெளிவா படிக்கணும், அவ்வளவு. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन வேலாமா? ஓரளவு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது if the annual income of each of C and D is 8,40,000. என்ன சொல்றாங்க? அதாவது annual income of each C and D னா அர்த்தம் C க்கும் annual income 8,40,000 தான். அதே மாதிரி D க்கும் 8,40,000 தான். ரெண்டு பேருக்குமே சேம் சம்பளம் தான். then நல்லா கவனிக்கணும். so then what is the sum? sum என்னது? டோட்டல். வெரி குட், டோட்டல். இப்ப சம்முங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டா என் கையில குறைஞ்சது எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும்? 2. மினிமம் 2, மேக்ஸிமம் எவ்வளவு நாளும் போகலாம். ஆனா என் கையில மினிமம் 2 இருக்கணும். சரிங்களா? அந்த இங்க 2 தான் கொடுப்பான் உங்களுக்கு. அந்த 2 என்னங்கறத கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் தி அமௌண்ட். நல்லா கவனிங்க. அமௌண்ட் ஸ்பெண்ட் பை ஆன் சி. இது முதல் வார்த்தை. ஸ்பெண்ட் பை ஆன் சி ஃபார் ரெண்ட். இது ஒரு விஷயம். இதையும் அதுக்கடுத்து ஸ்பெண்ட் பை ஆன் சி சாரி ஆன் டி ஃபார் மிஸ்செலேனியஸ். இதையும் நீங்க சம் பண்ணணும். இந்த ரெண்டையும் நீங்க சம் பண்ணணும். அதாவது ரெண்ட்டுக்கு அவன் எவ்வளவு செலவழிச்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த டிங்கிறவன் மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கான் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் சம் மாடல். ஃபர்ஸ்ட் சம் மாடல்லாம் காட்டுற பாருங்க. இந்த இருக்குல்ல, இந்த சம் மாடல் கிட்டத்தட்ட. சரிங்களா? எங்க நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஆனுவல் இன்கம் உங்க கையில இருக்கு, பர்சன்டேஜ் உங்க கையில இருக்கு. இப்ப சி வந்து ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கும் 16.3% வந்து செலவழிக்கிறான். அதே மாதிரி டி வந்து மிஸ்செலேனியஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 18.6 செலவழிக்கிறான். நீங்க கையில கால்குலேட்டரோட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நம்ம ஃபாஸ்ட் ஆப் பண்ணுங்கிறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர், அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க.
Sir, 2,93,160. Sir, ஓகே சாரி மைக் கட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க வந்து எதுக்கு சொல்றீங்க ஸ்பெண்ட் பை ஆன் சி ஃபார் ரெண்டா? இல்ல சார், மொத்தமா எவ்வளவு? 4 lakh 2,93,160. வெரி குட், சூப்பர். நான் பாருங்க உங்களுக்கு கிளாப் பண்றேன். சூப்பர். எப்படி சொல்றீங்களா நீங்க? சார் ஃபர்ஸ்ட் அந்த சி ஃபுல் ரெண்ட் 16.3 ஓகே. 500 into 500 into x by 8 lakh equal to x by 8,40,000. Right, very good. இத பண்ணா ஆன்சர் வந்து 1 lakh. இதுல இருந்து x நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அத மட்டும் சொல்லுங்க, அப்பதான் எல்லாருக்கும் புரியும். இதுல இருந்து x எப்படி கண்டுபிடிப்பீங்க? x is equal to and 16.3 3 divided by 100 into 8 lakh 8,40,000. Okay, right. So இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து உங்களுக்கு 1,36,920. 1,36,920. ரைட், ஓகே. இப்போ அடுத்து இந்த பக்கம் இது வந்து C குள்ள ரெண்ட்க்குள்ளது அமௌண்ட். இந்த பக்கம் D அவங்களுக்குள்ளது 18.6 divided by 100 into x by equal to x by 8,40,000. Okay. X is equal to 18.6 by 100 into 8,40,000. இதோட value 1,56,240. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 29,3,160. தேர்ட் ஆப்ஷன். பெர்ஃபெக்ட். யாராவது இந்த ரூட்ல ட்ரை பண்ணீங்களா? நீங்க ஆன்சர் எடுப்பீங்களா? பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கண்டிப்பா இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்துருவீங்க. சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடு முன்ன பின்ன இருக்கலாம், பட் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துருவீங்க. எல்லாரும் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணீங்களா, இல்லை வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணீங்களா? ஆக்சுவலி இந்த ஆன்சர் சொன்னது யாரு? சேம் மெத்தட் சார். யாரு? சேம் மெத்தட் தான் சார் ஃபாலோ பண்ணேன். சூப்பர். இல்ல இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சது யாரு? ஷைனியா, குருலதாவா? ஷைனி சார். சூப்பர், வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃப்ரைடே கிடைச்சா அப்படிதான் உங்களுக்கு. அப்போ ஓகே, ரைட். ஆக்சுவலி நீங்க தான் எனக்கு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லை சார், நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதும் நீங்க தான் நினைக்கிறேன். சார் எஸ், ஓகே, ரைட். அவ்வளோதான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஈஸி தான். ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கூடிடும். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, இஃப் இதில் தான் நம்மளோட புது ஃபார்முலா உள்ள வருது. நான் இந்த கொஸ்டின் தான் காணவே பார்த்துட்டு இருந்தேன். ரைட். இஃப் த மந்த்லி இன்கம் ஆஃப் A and D are 80,000 and 72,000 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஏயோட மந்த்லி இன்கமும் டியோட மந்த்லி இன்கமும் கொடுத்துருக்கு. இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா சம்பளம், அண்டு டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72,000. இப்போ the amount of money spent by A on rent, அதாவது spend by A on rent, இது ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். is dash percentage more than, இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிக்கணும். தி டேஷ் கொடுத்து percentage more than அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே நீங்க கண்ணை மூடிட்டு அதுக்கு என்னன்னு கன்சிடர் பண்ணணும்னா this is increasing percentage. ஞாபகம் வச்சுக்கணும். லெஸ் தென் போட்டோம்னா டிக்ரீசிங் பர்சன்டேஜ், மோர் தென் போட்டா இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். பெரும்பாலும் இந்த ரெண்டு வார்த்தை தான் வரும். சரிங்களா? அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்க்ரீசிங் பர்சன்டேஜ்? large value minus small value minus small value into 100. The large value minus small value divided by small value. Minus இல்ல, divided by small value into 100. சரி, சூப்பர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஏன் கேள்வி, லார்ஜ் வேல்யூ ஸ்மால் வேல்யூ என்ன? அப்ப எனக்கு ரெண்டு வேல்யூ வேணும். ரெண்டு வேல்யூ நீங்க கண்டுபிடிச்சாதான் எது பெருசு சிறுசுன்னு தெரியும். பெருசு சிறுசு தெரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அது தானா வந்துடும். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த டேஷ், அதாவது இஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம், அது ஒரு வேல்யூ. இஸ்ஸுக்கு அப்புறம், அதாவது இந்த டேஷுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்கேன், அது
amount spent by D on clothes. Spent by D on clothes. அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுல எது லார்ஜ் வேல்யூ ஸ்மால் வேல்யூ கண்டுபிடிச்சா தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிங்க, அடுத்து இதை கண்டுபிடிங்க. ஸ்பெண்ட் பை ஏ ஆன் ரெண்ட். இப்போ நீங்க ரெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15% அவன் செலவு பண்றான். எவ்வளவு? 80,000க்கு. கண்டுபிடிங்க பார்ப்போம் எவ்வளோ. சேம் மெத்தட் தான். போன தடவை என்ன கணக்கு பார்த்தீங்களோ அதே சேம் மெத்தட். ஸோ ஒன் மோர் ப்ராக்டிஸ், அவ்வளோ. ஆன்சர் வந்துதா? ஆக்சுவலி இதுல கால்குலேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும், சின்ன சின்ன நம்பர்ஸா இருக்கிறதுனால. Option 2. மெர்சி சொல்றீங்களா? மெர்சி சொல்லுங்க. 30 சொல்லுங்க. 38.89. வெரி குட், வெரி குட். எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர். சூப்பர், உங்களுக்கு கிளாப்ஸ். ஓகே, சொல்லுங்க பாப்பா எப்படின்னு. First A ஓட value 15 by 100 into 80,000, அது 12,000 ஆன்சர் வந்துச்சு. And then B ஓட value, yeah, 80,000 வந்து உங்களுக்கு 12,000 ஆன்சர் வந்துச்சு. yes. அப்புறம் B ஓட clothes ஓட value 12 by 100 into 72,000, which is 8,640. Very good. And so then large value small value கரெக்ட். Okay. Yes. Yes. So 12,000 minus 8,640 divided by 8,640 into 100. So the answer is large value minus small value divided by small value into 100. Yeah. Yes. So when we subtract 8640 from 12,000, we will get 3360. By 8640. So remaining is into 100. So the calculate பண்ணீங்கன்னா கிடைக்கிறது 38.89%. அவ்வளவுதான். So this is the exact answer. Very good. So
ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லை நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்? யாருக்கு தேவைன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோ ப்ராப்ளம். போன தடவை செஞ்ச அதே விஷயம் தான் இங்கே அடிஷ்னலாக வந்து இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, shall we move to the next question? Next, final question. Yes, sir. Okay, so this is the final question. If the annual income of each of 6 person is 3 lakhs, இப்போ இந்த 6 பேரோட ஆனுவல் இன்கம் வந்து 3 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 6 பேருக்குமே 3 லட்சம் தான், ரைட்டா? இப்போ கேள்வி என்னன்னா, then the amount of money spent on clothes, the amount of money spent on clothes is more than 41,800 by exactly dash percents. அதாவது எல்லாரோட வருமானம் 3 லட்சமா இருந்துச்சுன்னா, எல்லாரோட வருமானம் 3 லட்சமா இருந்தாலும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி செலவழிக்கிறாங்க கிளாத்ஸுக்கு, அப்படித்தானே? 12%, 50%, 11.2%, 12% இப்படி வருது. ஸோ யார் வந்து 41,800 ரூபாயை விட அதிகமா செலவழிச்சிருக்காங்க, எத்தனை பேர் இதுல செலவழிச்சிருக்காங்க இந்த அவுட் ஆஃப் 6ல அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லு பார்ப்போம். கேள்வி நான் வித்தியாசமா கேட்கிறோமே தவிர, நான் திருப்பியும் சொல்றேன், ஃப்ரம் த பிகினிங் டு திஸ் ஃபைனல் கொஸ்டின் சேம் மெத்தட் தான். மெத்தட்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது நீங்க கண்டுபிடிக்க பார்ப்போம். ஒரு ஹிண்ட் என்னன்னா, இதை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்கலாம். யார் ஹார்ட் ஒர்க் பண்றா, யார் ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்கிறத பாக்குறேன்.
2 persons, sir. Sir, number 1 and number 5, 2 persons are spending more than 41 something. Correct answer. Hello. சாரி ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். எக்ஸாக்ட்டா கரெக்ட் ஆன்சர் தான். 2 பர்சன்ஸ்ங்கிறது கரெக்ட் ஆன்சர் தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. அதான் சார், இந்த 100க்கு கன்வெர்ட் பண்றோம்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள் 12.5 டிவைட் பை 100 into 3 lakhs அந்த மாதிரி போட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் போடும்போது அந்த 6 மெம்பர்ஸை கண்டுபிடிச்சோன்னா ஓவரால் பார்க்கும்போது நம்பர் 2 and 5 is more than spending 41,000 something சார். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது சார். சாரி ஒரே நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே சோ நீங்க வந்து பிரேமலதா வந்து பிரேமலா இது பிரமிளா தேவி. சாரி பிரமிளா தேவி வந்து எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸுக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கான் அப்படின்னு பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா 6 பேருக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். 6 பேர் கண்டுபிடிச்சு 41,800 விட யார் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 பேர் தான் அதிகமா இருக்கான்னு சொல்லி 2 பேர் சொல்றீங்க. எஸ் சார். இதை தவிர வேற மெத்தட் யாராவது ட்ரை பண்ணுவீங்களா? வேற மெத்தட் ஸ்ட்ரைக் அவுட் ஆலிங் சார் இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, நான் சொல்றது கரெக்டா பாருங்க. இப்போ 3,41,800ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிக்க போறேன். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இத பர்சன்டேஜா கன்வர்ட் பண்ணிட்டா டக்குனே இதுல யாரும் வந்துட்டா அவ்வளவுதான். இத பர்சன்டேஜா கன்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆல்ரெடி அவன் பர்சன்டேஜ் அவனே கொடுத்திருக்கான். நீங்க ஒரே ஒரு கால்குலேஷன் போட்டா போதும். ஸ்மால் ட்ரிக். எஸ் சார், எஸ் சார். சரிங்களா? சோ நான் கால்குலேட் பண்ணி காட்டுறேன். அதாவது 3,00,000க்கு 41,800ன்னா 100க்கு எவ்வளவு? சோ இத கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 13.93% வரும். இந்த 13.93ங்கறதா இந்த 41,800. அப்ப இதை விட அதிகமா என்ன இருக்கு? இது கிடையாது. இதுதானே? சோ இது இருக்கு, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. மோர் தென் சாரி இது இருக்குல்ல, இது இருக்கு, இது கிடையாது. ஓகே, சோ அப்ப 2 பர்சன்ஸ் தான் வராங்க. சோ எக்ஸாக்ட்லி 2 பர்சன்ஸ். அப்ப நீங்க ஒரே ஒரு கால்குலேஷன் தான் இங்க போடுறீங்க. ரைட்டா? ஒரு கால்குலேஷன் உங்களால டக்குனு ஆன்சரை கம்பேர் பண்ணி சொல்ல முடியுது. சில நேரம் இப்படி மாட்டிக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், அதனால நான் இப்படிதான் போவேன் அப்படின்னு மாட்டிக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் திங்க் டிஃபரெண்ட்லி. சுத்தமாவே மேத்ஸ்ல 0 சார் நாங்களா. ஆமா, அதாவது பாட்ல புடிச்சிட்டு மூடியை வந்து ரொட்டேட் பண்ணுவோம். மூடியை புடிச்சிட்டு பாட்ல ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டும் க்ளோஸ் ஆக தான் செய்யும். பட் எது ஈஸிங்கிறத நீங்க தான் முடியும். எஸ், ஓகே சார், ஓகே சார். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு, என்கேஜிங்கா இருந்துச்சு.